ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மெட்ஸர்ஃபர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீடியன் நர்வ். போன கிளாஸில் நம்ம ரேடியல் நர்வ் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, ஸோ மீடியன் நர்வ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு முதல்ல பிரேக்கியல் பிளெக்ஸஸ் படிச்சிருப்போம்ல, அங்கேருந்து வருவோம். அங்கே வந்துட்டு முதல்ல வந்துட்டு லேட்ரல் கார்டில் வந்துட்டு எல்எல்எம், இதில் வந்துட்டு லேட்ரல் ரூட் ஆஃப் மீடியன் நர்வ் வருதுன்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். இது அப்புறமா வந்துட்டு மீடியல் கார்டில் வந்துட்டு என்ன நிமானிக்கு MMU, மீடியல் ரூட் ஆஃப் மீடியன் நர்வ். ஓகே, இது ரெண்டுமே சேருது. இதோட ரூட் வேல்யூ என்ன சொல்லியிருப்பேன், C5 to C7. இதோட ரூட் வேல்யூ C8 to T1. அப்போ ரெண்டுமே கம்பைன் ஆச்சா மீடியன் நர்வோட ரூட் வேல்யூ என்னவாக இருக்கும், C5 to T1. சிம்பிளா? ஸோ இது ஃபார்மேஷனு. இப்போது நம்ம ஆக்சுவலாக நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்னு பார்ப்போம். நான் இதை அப்படியே ஒரு வெர்டிக்கலாக போடுறேன். லேட்ரல் ரூட்டு, மீடியல் ரூட்டு. இப்போது வந்துட்டு கீழே போய்கிட்டே இருக்கும். இது வந்துட்டு பிரேக்கியல் ஆர்ட்ரியோட நடுவில் அப்படியே கிராஸ் ஆகிட்டே போகும். அதாவது மீடியல் டு லேட்ரலாக கிராஸ் ஆயிரும். கடைசியில் கியூபைட்டல் ஃபோஸா, நான் இதான் கியூபைட்டல் ஃபோஸான்னு வச்சுக்கிறேன், ட்ரையாங்கிள் மாதிரி. ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ கியூபைட்டல் ஃபோஸால் நம்மளோட நர்வ் வந்துட்டு லேட்ரலாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ வந்துட்டு இந்த பிரேக்கியல் ஆர்ட்ரி இருக்குல்ல, இந்த பிரேக்கியல் ஆர்ட்ரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, லோவர் பார்டர் ஆஃப் டீரிஸ் மேஜர் நான் சொல்லியிருப்பேன். நான் இதுக்கு மேலே தான் வந்துட்டு ஆக்ஸிலரி ஆர்ட்ரி வருது. இது ஆக்ஸிலரி ஆர்ட்ரியே வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட். எப்போதும் சொல்கிற மாதிரி செகண்ட் பார்ட்டு கூட வந்துட்டு நம்மளுக்கு பிரேக்கியல் கார்ட்ஸ் வந்து ரிலேட் ஆகுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆக்ஸிலரி ஆர்ட்ரியோட லேட்ரலாக இருக்கிறது தான் லேட்ரல் கார்டு, அப்புறம் மீடியலாக இருக்கிறது மீடியல் கார்டு. இந்த டயக்ராமை நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவோம். ஸோ இப்போ இது லேட்ரல் கார்டுனா வந்துட்டு லேட்ரல் சைடில் இருக்க போகுது. இது லேட்ரல் சைடில் இருக்க போகுது. மீடியல் கார்டுனா மீடியல் சைடில் இருக்க போகுது. இப்போது ஆனால் இது ரெண்டுமே ஒரு இடத்துல ஜாயின் ஆகும். கரெக்டாக அந்த ஜாயின் ஆகிற இடத்த தான் நம்ம இப்போ போடணும். இது வந்துட்டு லேட்ரல் சைட் ஆஃப் த பிரேக்கியல் ஆர்ட்ரி போகுதுன்னா அப்போ மேலேயும் லேட்ரலில் தானே இருக்கணும். அப்போது லேட்ரலில் தான் நமக்கு ஃபியூஸும் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே டயக்ராம் கொஞ்சம் சரியா இல்லை, பட் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். லேட்ரல் சைடில் ஃபியூஸ் ஆகுது, இப்படி தான் இருக்கும். இப்படி வந்துட்டு இந்த சைடில் இப்படி வந்துட்டு இப்படி ஃபியூஸ் ஆகுது. நடுவில் வந்துட்டு நம்மளுக்கு பிரேக்கியல் ஆர்ட்ரி வருது, சாரி ஆக்ஸிலரி ஆர்ட்ரி வருது. ஓகேவா, இப்படி தான் இருக்குது. இது இப்போ கீழே போகும்போது லோவர் பார்டர் ஆஃப் டீரிஸ் மேஜர்லேருந்து வருதா, பிரேக்கியல் ஆர்ட்ரிலேருந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு நம்ம போட போகிறோம். இந்த இடம், ஆனால் அந்த கிராஸ் ஆகிற இடம் எந்த இடம் தெரியுமா, கொரோக்கோ பிரேக்கியாலிஸோட இன்சர்ஷன். கொரோக்கோ பிரேக்கியாலிஸ் ஃபஸ்ட்டு என்னது, அதுவும் ஒரு மசில் தான், கொரோக்கோ பிரேக்கியாலிஸ். இதோடைய வந்துட்டு ஆரிஜின் வந்துட்டு கொரோக்காய்ட் ப்ராசஸ், கொரோக்கோன்னு இருக்குல்ல, ஸோ கொரோக்காய்ட் ப்ராசஸ். இன்சர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமரஸ் போன் இருக்கும்ல, ஹியூமரஸில் மிட் ஷாஃப்ட்டில் வந்துட்டு இருக்கும், நடுவில் தான் இந்த பிரேக்கியல் ஆர்ட்ரி வந்துட்டு கிராஸ் ஆகுது. நான் அதுக்கு இப்போ கொரோக்கோ பிரேக்கியல் இமேஜ் காட்டுறேன் நான். இதுதான் உங்களோட கொரோக்கோ பிரேக்கியாலிஸ். கரெக்டாக வந்து மிடில் போய் இன்சர்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு கியூபைடல் ஃபோர்ஸாக போகுது, பிரேக்கியல் ஆர்ட்ரிக்கு மீடியலாக இருக்குது. இதுதான் நம்ம எழுத போகிறோம். இப்போது தான் இங்கேருந்து ஹார்ட் பார்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்துட்டு ப்ரொனேட்டா டீரிஸ் மசில் இருக்குதா, இந்த ப்ரொனேட்டா டீரிஸை தான் வந்துட்டு 2 ஹெட் இருக்குது. இதுக்கு இது ஒரு ஹெட்டுன்னு வச்சுக்கலாம், இது ஒரு ஹெட்டுன்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் நடுவில் வந்து பியர்ஸ் பண்ணிட்டு போகுது. ஸோ அப்போ இந்த மசில் வந்துட்டு பெருசாச்சுன்னா ஆகும், மீடியனும் கம்ப்ரஸ் ஆகும். இதை பற்றி கிளினிக்கில் தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன், ஸோ நோ வரிஸ். ஸோ ப்ரொனேட்டா டீரிஸை பியர்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டக்கப்புறமா இது வந்துட்டு 2 பிரான்ச்சு தருது, ஆன்டீரியர் இன்ட்ராஷியஸ் அண்ட் தென் கண்டினியூஷன். அவ்வளோதான், இது கண்டினியூ ஆகுது. சிம்பிளாக நம்மளுக்கு ஆன்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ் தருது. நம்ம வந்துட்டு ஏற்கனவே ரேடியல் நர்வில் போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ் பார்த்துருக்கோம். அது வந்துட்டு பியூர்லி மோட்டார். அது எதை பேஸ் பண்ணிட்டு போகுது, சுப்பைனேட்டரை பேஸ் பண்ணிட்டு போயிருக்கும். ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து கம்பேரேட்டிவாக வச்சு படிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இப்போது கீழே போகும்போது இந்த ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் மசில் இருக்கும். இந்த ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் மசில் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணுறேன், இது தனியாகவும் காட்டுறேன். இதுதான் அந்த ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ். இப்போது வந்துட்டு அந்த பிரான்ச் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு மசிலுக்கு கடியில் போகுது. போய் கடைசியில் லேட்ரல் சைடில் வந்துட்டு மறுபடியும் வெளில வருது. நம்ம எப்படி ரேடியல் நர்வ் வந்துட்டு பிரேக்கியோ ரேடியாலிஸ்க்கு கடியில் போயிட்டு அதுக்கப்புறம் வெளில வருதுன்னு படித்தோமோ, இது ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ், ஷார்ட் ஃபார்மில் FDSன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு நான் ஃப்ளெக்ஸா ரெட்டினாகுலம்னு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பேன்ல, அதுவும் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு இங்கேருந்து எமர்ஜ் ஆகி நம்மளுக்கு வருது. எமர்ஜ் ஆகி வந்துட்டு இங்கே ஃப்ளெக்ஸா ரெட்டினாகுலம் இருக்குதா, இந்த ஃப்ளெக்ஸா ரெட்டினாகுலமில் கரெக்டாக உள்ளக்க போகிறதுக்கு முன்னாடி 2 பிரான்ச், மேலே சூப்பர்ஃபிஷியலராக வந்துட்டு குட்டேனியஸ் பிரான்ச்சும், கீழே வந்துட்டு நமக்கு இன்னொரு பிரான்ச் போகுது. இதுக்கப்புறம் நான் அந்த டயக்ராமில் காட்டுறேன். நான் அதுக்கு முன்னாடி இந்த FDSல இங்கே அப்படியே போய் மேலே எங்கே வருது, போய் கடைசியில் லேட்ரல் சைடில் மறுபடியும் மேலே வந்துட்டு ஃப்ளெக்ஸா ரெட்டினாகுலத்துக்கு மேலே ஒரு பிரான்ச், கீழே ஒரு பிரான்ச். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இது ஃப்ளெக்ஸா ரெட்டினாகுலம் கீழே போதா, இங்கே மறுபடியும் உங்களுக்கு 2 பிரான்ச் வருது. இது பேர் ரெக்கரண்ட் பிரான்ச், RBனா ரெக்கரண்ட் பிரான்ச், அண்ட் தென் கண்டினியூஸாக ஒன்று போகுது. ஸோ அவ்வளோதான் இது கோர்ஸு. இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்துட்டு
நம்மளுக்கு ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சப்ளை பண்ணுது. அப்போ எதெல்லாம் ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் அப்புறம் உங்களுக்கு டவுட் வரணும்ல, சொல்கிறேன் நான். வீடியோவை ஆர்டராக பார்த்து வந்தவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த ஃப்ளெக்ஸார் ரெட்டினாகுலமில் வந்துட்டு FDS ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போக காசு இல்லை, FDP ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ், அண்ட் தென் அதனால் நான் வீட்டில் உட்காந்து IPL பார்த்தேன். ஸோ FPL ஃப்ளெக்ஸார் பாலிசஸ் லாங்கஸ். ஓகேவா? இதை தவிர்த்து என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளெக்ஸார் கார்பை ரேடியாலிஸ், ஃப்ளெக்ஸார் கார்பை அல்னாரிஸ், இதுக்கப்புறமா ப்ரொனேட்டார்லேயே டீரியஸ் ஒன்று இருக்குது, குவாட்ரேட்டஸ் ஒன்று இருக்குது. இதெல்லாம் தவிர்த்தும் தனியாக ஒன்று இருக்குது, அதுதான் பால்மாரிஸ் லாங்கஸ். மொத்தம் எத்தனை மசில்? 1 2 3 4 5 6 7 8 மசில் இருக்குது. ஓகேவா? நான் இங்கே கோர்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ்க்கு கீழே போகும்னு சொல்லியிருப்பேன். அது வந்துட்டு போயிட்டு இங்கே எமர்ஜ் ஆகுதுல்ல இந்த இடத்துல வந்துட்டு FDSக்கு மேலே வருது மீடியன் நர்வு. ஆனால் பால்மாரிஸ் லாங்கஸ்க்கு கீழே பின்னாடி இருக்குது. சூப்பர்ஃபிஷியலாக வந்துட்டு பால்மாரிஸ் லாங்கஸ் இருக்குது, டீப்பில் வந்துட்டு ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் இருக்குது. அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்டு, ஸோ விட்றாதீங்க. இப்போ வந்துட்டு இந்த மசில்ஸ்லாம் சப்ளை பண்ணும்போது எந்த பிரான்ச் வந்துட்டு எதை சப்ளை பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆன்டீரியர் இன்ட்ராஷியஸ் பார்த்தீங்க, இது பிரான்ச்லாம் நான் சொல்கிறது இருக்கட்டும், நம்ம லாஜிக்காக பார்ப்போம். கோர்ஸில் போகும்போது நம்ம எப்படி படிச்சுட்டு இருக்கோம், அந்த நர்வ் வந்துட்டு போகுது, அப்புறமா வந்துட்டு மசிலுக்கு பின்னாடி போகுது, அப்புறமா லேட்ரலாக வந்துட்டு மறுபடியும் எமர்ஜ் ஆகுது, மேலே வந்துட்டு பால்மாரிஸ் லாங்கஸ், கீழே வந்து FDS மசில் இருக்கணும். ஸோ இங்கே என்னெல்லாம் இப்போ வரப்போகுது? பால்மாரிஸ் லாங்கஸ், ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ், அதான் FDS. இது ரெண்டுமே கம்பல்சரியாக இங்கே வரப்போகுது. இது உங்களுக்கு தெரிஞ்சாலே மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்மூத்தாக எழுதிடலாம். ஃப்ளெக்ஸார் கார்பை ரேடியாலிஸ், இது ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ப்ரொனேட்டா டீரிஸ் தான் இங்கே பிஎஸ் பண்ணிட்டு வருது. FCR, பால்மாரிஸ் லாங்கஸ், FDS மூணுத்தையுமே பிஎஸ் பண்ணி, அப்போ மிச்சம் இருக்க எல்லா பிரான்ச்சும் நீங்கள் இப்போ இங்கே போட போகிறீங்க. அதாவது FDB மிச்சம் இருக்குது, FPL மிச்சம் இருக்குது, கடைசியாக வந்துட்டு ப்ரொனேட்டார் குவாட்ரேட்டஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே போட போகிறீங்க. இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் விரிஸ்ட், இன்ஃபீரியர் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட்டு அந்த குப்பையெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் உங்களுக்கு. இதில் வந்துட்டு ஒரு MCQ மாதிரியே கேட்கலாம், இல்லைனா ஒரு வித்தியாசம் என்னென்னா FCU ஃப்ளெக்ஸார் கார்பை அல்னாரிஸ், பேரில் என்ன இருக்குது? அல்னாரிஸ்னு இருக்குதா? அப்போனா அது எதை சப்ளை பண்ண போகுது? அல்னார்னு சப்ளை பண்ண போகுது. அதுவும் கூடிய சீக்கிரத்தை நான் வீடியோ போடுறேன் நான். ஸோ வந்துட்டு FCU வராது. அதே மாதிரி நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா FDP இருக்குல்ல, FDPயோட லேட்ரல் ஹாஃப் மட்டும் தான் இங்கே வருது. அப்போ மீடியல் ஹாஃபும் வந்துட்டு அல்னார்னோ சப்ளை பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ரேடியல் நம்ம பார்த்துட்டோம், அதில் இல்லை. அப்போ மீடியல் ஹாஃப் வந்துட்டு அல்னார்னோ சப்ளை பண்ண போகுது. இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் இதிலேயே வச்சுட்டு. இப்போ இந்த ரெக்கரண்ட் பிரான்ச் இருக்குல்ல, தீனார் மசில்ஸ் வந்து சப்ளை பண்ணுது. தீனாரோட வந்துட்டு என்னென்ன ஆக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? ஃப்ளெக்ஷனு, அப்டெக்ஷனு, அப்போசிஷனா அப்பனன்ஸ் பாலிசிஸு, அப்புறமா ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ் பிரெவிஸு, அப்டெக்டார் பாலிசிஸ் பிரெவிஸ். இதில் ஒரு குழப்பம் இருக்கலாம். அப்டெக்டார் பாலிசிஸ் லாங்கஸ் இருக்குல்ல, அது நம்ம நேற்று பார்த்த ரேடியல் நர்வில் பார்த்துருக்கலாம். போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ் சப்ளை பண்ணுது. இதே வந்துட்டு கண்டினியூவேஷனாக வருதுல்ல, அது ஃபஸ்ட் லம்பரிக்கல், செகண்ட் லம்பரிக்கல் வருது, அப்புறமா லேட்ரல் 3.5 டிஜிட்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பின்னாடி டார்சமில் பார்த்தீங்கன்னா நெயில் பட்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சென்சேஷன் லாஸ் இருக்கும் கிளினிக்கலில். அதுவும் நான் சீக்கிரத்தில் போடுறேன் நான். ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க மாதிரி இருக்கும். தீனார் மசில்ஸ் மட்டும் நான் வந்துட்டு இப்படி தான் ஞாபகம் வச்சிருக்கேன். அது மூமெண்ட்டை பொறுத்துட்டு எல்லாத்துக்குமே பிரெவிஸு, அப்போனன்ஸ் மட்டும் பாலிசிஸ் அப்போசிஷன் வந்து தம்பு மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அப்போனன்ஸ் பாலிசிஸ், அவ்வளோதான். இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். கூடிய சீக்கிரத்தில் கிளினிக்கலோட நான் வீடியோவுக்கு வரேன். ஸோ அன்டில் தென் பை. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, மற்ற வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் நான் டெய்லி நடத்துகிற வீடியோஸ் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.